Hi students, good afternoon. So last class la வந்து accountancy la introduction. So accountancy na enna, what is the importance, advantages, various branches of accounting. Accounting la enna branches irukku, specific common terms used in the accounting la enna terms வந்து யூஸ் பண்றோம் இந்த accounting la அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்த்தோம். So today's class la accounting concept. So concept and conventions. So concept னா என்னப்பா? concept னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு கான்செப்ட் படி அப்படின்றோம். கருத்து அதுல என்ன சொல்லிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அக்கவுண்டிங்கோட கான்செப்ட்ஸ் என்ன, கன்வென்ஷன் அப்படின்னா வழக்கம் இல்லைன்னா கூட்ட மாநாடு, இந்த ஒரு மீட்டிங் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்றோம்னா அதுல என்ன கருத்து இருக்குன்றது மாதிரி அது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஸோ அக்கௌண்ட்ஸோட கான்செப்ட் அப்படின்னா தே ஆர் சம் அசம்ஷன் அப்படின்னால என்னன்னா ஒரு குத்து மதிப்பா அப்படின்ற மாதிரி அர்த்தம். தே ஆர் சம் அசம்ஷன் ஆன் விச் அக்கௌண்டிங் இஸ் பேஸ்டு. ஸோ ஒரு அசம்ஷன் இதை பேஸ் பண்ணி ஒரு அசம்ஷனா சொல்றது. ஸோ தீஸ் அசம்ஷன் ஆர் நேச்சுரல் பட் நாட் ஃபோர்ஸ்டு. ஸோ இது வந்து நேச்சுரலா உள்ளதுதான். தே ஆர் கால்டு அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ இதுக்கு பேர் தான் அக்கௌண்டிங் கான்செப்ட். த ஃபாலோயிங் கான்செப்ட் ஆர் மோஸ்ட் பாப்புலர் இன் அக்கௌண்டிங். ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்படிதான் இந்த அக்கௌண்டிங் அப்படின்றது பண்றாங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்கௌண்ட் பீரியட் கான்செப்ட், அக்கௌண்ட் பீரியட் கான்செப்ட், டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், ரெவென்யூ ரியலைசேஷன் concept, revenue realization concept, cost concept, going concern concept, matching concept and actual concept. ஸோ ஒவ்வொரு இந்த வந்து மொத்தம் 8 கான்செப்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கான்செப்டை பத்தி தான் டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்னால அக்கௌண்ட்னா கணக்கு வழக்கு, பீரியட்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. ஸோ அதுலேருந்தே தெரியுது அக்கௌண்டிங் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள அக்கௌண்ட்ஸை வச்சு ஒரு அக்கௌண்ட் கால்குலேட் பண்றது. ஸோ இட் இஸ் நெசசரி டு அசர்டைன் பர்ஃபார்மன்ஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி ஒன்ஸ் இன் இயர். ஒரு அது அசர்டைன் அப்படின்னு தெரிந்து கொள்றது. ஸோ இந்த வருஷம், ஸோ இந்த 2020 நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்றது. 1 இயர், அது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட்டா லாஸ் அப்படின்றத. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி செக்டு ஒன்ஸ், அதாவது எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆடிட்டிங் இந்த மாதிரிலாம் போகும். ஸோ 12 months ஒன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. எதர் ஃப்ரம் ஜனவரி 1 to December 31st உள்ள, ஜனவரி 1லேருந்து டிசம்பர் இல்லை இந்த பேங்க் வங்கி கணக்கு முடிவுலாம் சொல்லுவாங்களா, மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி. ஏப்ரல் 1 இந்த வருஷம் ஏப்ரல் 1 2020 ஏப்ரல் 1லேருந்து 2021 மார்ச் 31 வரைக்கும். சரி, அந்த மாதிரி 1 இயர் கணக்கு வச்சு இந்த பீரியட் இஸ் கால்ட் அக்கௌண்டிங் பீரியட். இந்த பீரியட் தான் அக்கௌண்டிங் பீரியட். த கான்செப்ட் இஸ் useful to compare the financial position of 1 year that of the another year. ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கணக்கு வழக்குகளை வச்சு மொத்தமாக பார்க்கும்போது மற்ற இயர்ஸோட கம்பேர் பண்ணி நமக்கு எந்த அளவு சேல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டுவல் அக்செப்ட் அப்படின்னா aspect concept அப்படின்னா whenever any business transaction takes place, இந்த business transaction அப்படின்னா அமௌண்ட் போறது transaction. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா இதுதான், டபுள் என்ட்ரி சிஸ்டம்னாலும் இதுதான். ஸோ இட் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் இன், ஸோ எந்த வரவு செலவு கணக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம எழுதி வச்சிருவோம் அக்கௌண்ட்ல, வீட்டில் செலவு பண்ணாலும். ஸோ அதே மாதிரி தான் இட் ஹாஸ் டு பி ரெக்கார்டட் இன் 2 aspect. ஸோ 2 aspectல எழுதி வைப்பாங்க. கிரெடிட்டட், இன்னொன்று வந்து டெபிட். டெபிட்னாலும் கிரெடிட்னாலும் என்னன்னு பார்த்துருக்கோம். கிரெடிட்டார், டெபிட்னா டெபிட் இஸ் அ பர்சன் ஹூ ரிசீவ்டு மணி, அதாவது யாருக்கு மணி போகுது அப்படின்றது டெபிட்டார். கிரெடிட்டார்னா வழங்குறவங்க. ஸோ யாராவது நமக்கு எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு, நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு ஏறி இருக்கு இல்லை எவ்வளவு டெபிட் ஆயிருக்கு, அதுல இருந்து போயிருக்கு அப்படின்றத என்ட்ரி பண்றதா இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆர் டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்றது. கான்செப்ட் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இஸ் கால்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த மாதிரி கான்செப்ட் வந்து டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட்ஸ் பண்றது. ஸோ கிரெடிட் தனியா டெபிட் தனியா என்ட்ரி பண்றதா டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் ஆர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ ஆல் பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் ஆன் த பேசிஸ். ஸோ எல்லா பிசினஸ் டிரான்சாக்ஷனும் ஸோ எல்லாமே ஒரே நோட்ல எழுதிட்டா புரியுமா? ஸோ எவ்வளோ நமக்கு வந்திருக்கு, எவ்வளோ நம்ம கிட்ட இருந்து போயிருக்கு அப்படின்றது தனித்தனியா ரெக்கார்ட் பண்றதா டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். நோ பிசினஸ் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி இல்லாம எந்த பிசினஸும் இருக்காது. ஸோ த ஹோல் ஆஃப் த புக் கீப்பிங் அக்கௌண்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்து தான் புக் கீப்பிங் இருக்கும். ஸோ எவ்வளோ கிரெடிட் எவ்வளோ டெபிட். ஓகேவா? மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஸோ அமௌண்ட்ஸ், ஸோ அமௌண்ட் மூலமா ஸோ அமௌண்ட் போகுது இல்லை, அதே தான். ஸோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா ஸோ அமௌண்ட்ஸை வந்து என்ட்ரி பண்ணி வைக்கிறது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் இஃப் மணி இஸ் இன்வால்வ். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா மணி இன்வால்வ் ஆகி மட்டும்தான், மணி இன்வால்வ் ஆயிருந்தா மட்டும்தான். ஸோ இப்போ வந்து 10 kg ரா மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னா 10 kg ரா மெட்டீரியல் எழுது, அதோட என்ன அமௌண்ட் அப்படின்றத ரா மெட்டீரியலுக்காகன்றதை என்ட்ரி பண்றது தான். ஸோ இஃப் த மணி இஸ் நாட் இன்வால்வ் இன் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இட் இஸ் நாட் ரெக்கார்டட் ஆஸ் பர் த கான்செப்ட். ஸோ மணி இன்வால்வ் ஆகலைன்னா அது நம்ம எழுதி வைக்க மாட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஹேஸ் கேஷ் பேலன்ஸ் rupees 50,000 as
3 stored அப்படின்னா பில்டிங்னா அதாவது கேஷ் பிசினஸ் ஆர்கனைசேஷன் கேஷ் பேலன்ஸ் வந்து இருக்கு அந்த இதுல வந்து. ஸோ வந்து 3 stored பில்டிங்னா 3 மாடி கட்டடம். ஸோ 3 acres லேண்டு, 20 மிஷின்ஸ், ஸோ வந்து 1000 kg ஆஃப் ரா மெட்டீரியல், 50 ஒர்க்கிங் டேபிள்ஸ், 50 charts இதெல்லாம் இருக்கு. It is not possible to record all these item in account book because money is not involved to account all these assets. So இதுல வந்து என்னன்னா மொத்தமா வந்து பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, இந்த இதுக்கு இவ்வளவு இருக்கு இந்த அப்படின்னா ஒரு பில்டிங்ல ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல பேலன்ஸ். ஸோ அதுல என்னன்னா மிஷின்ஸா இருக்கு, ரா மெட்டீரியல் இவ்வளவு கேஜி இருக்கு, ஒர்க்கிங் டேபிள் இவ்வளவு இருக்குன்னு தான் இருக்கோ தவிர மணின்ற இடத்துல அந்த இடத்துல இல்ல. ஸோ இந்த இடத்துல எல்லாம் மணி வந்து இன்வால்வ் ஆகல. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. பட் இஃப் தீஸ் ஐட்டம்ஸ், ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் or expressed in terms of money, இதெல்லாம் வந்து ஸோ இப்போ 1000 kg ஓட ராஃப் மெட்டீரியலோட மதிப்பு வந்து 10,000 rupees அப்படின்னா அந்த 10,000 எழுதலாம். இவ்வளோ 1000 kgன்றது மணி கிடையாது, ஸோ எழுத மாட்டோம். மணில இருந்துச்சு அப்படின்னா ஸோ மணி இஃப் rupees 50,000 கேஷ் இருக்கு, மொத்த கேஷ் 50,000 இருக்கு. ஸோ 2 lakhs வந்து ஒருத்தா பில்டிங்கோட இது வந்து 2 lakhs. ஸோ 60 lakhs 6 lakhs அப்படின்றது வந்து நமக்கு லேண்டோட இது. 3 lakhsன்றது ரா மெட்டீரியல், 1 lakhன்றது ரா மெட்டீரியல். ஸோ வந்து 3 lakhs அப்படின்றது ரா மெட்டீரியல், 1 lakhன்றது ஒர்த் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ அதே மாதிரி 50,000 ஒர்த் ஆஃப் ஒர்க்கிங் டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ தே ஷுட் பி ரெக்கார்டட் இன் அக்கௌண்டிங் புக் பிகாஸ் these items of term இந்த termல money termல சொல்லிருக்கோம். The major disadvantages of this concept is if there is any changes in value of above aspects. So வந்து வேற ஏதாவது changes இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து சேஞ்ச் எடுத்துக்க முடியாது consider in a account book. அதான். ஸோ இதை வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட். ஸோ ரெவென்யூ அப்படின்னாலே என்ன அப்படின்னா வருமானம், இன்கம் அப்படின்றது. ஸோ when a sale of good are completed, the receiver is realized, the amount வந்து எவ்வளவு வந்து நம்ம கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத எழுதுறது, அதான் வருமானம் எவ்வளவு வந்திருக்கு. ஸோ this will not be income or profit without sales. ஸோ சேல்ஸ் இல்லாம இருக்காது. ஸோ therefore under this concept, இந்த கான்செப்ட் படி only those revenues or incomes which are have been realized in cash is recorded. So வந்து என்ன பண்றோம், கேஷை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். without realization no earning can be taken into the account by business organization. ஸோ இந்த ரியலைசேஷன் இல்லாம எந்த ஏர்னிங்கும் இருக்காது. ஸோ வந்து ரெவன்யூ வருமானம் எவ்வளோன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சா தான் வருமானம் என்ட்ரி பண்ணி அந்த வருமானத்தை வந்து என்ட்ரி பண்ணி இந்த கான்செப்ட்ல வச்சுக்குவோம். தென் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்னா என்னன்னா அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் the actual cost of the assets at the time of purchase should be entered into the account book. அதாவது நம்ம ஆக்சுவல் காஸ்ட் அதோடது எவ்வளவு, இப்போ ஒரு பொருளே வாங்குறோம்னா நமக்கு காஸ்ட் எவ்வளவு வருது, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் எவ்வளவு, அதோட காஸ்ட் அதோட விலை எவ்வளவு அப்படின்றது ஆக்சுவலான விலைகளை நம்ம எழுதுறது தான் காஸ்ட் கான்செப்ட் அப்படின்றோம். இதுல வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் கான்செப்ட்ன்றது ஆக்சுவல் காஸ்ட் அசெட்ஸ் அட் த சேம் டைம் பர்ச்சேஸ் ஷுட் பி என்டர்ட். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோன்றதை என்டர் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த லேண்ட் வாஸ் பர்ச்சேஸ் டு rupees, ஸோ வந்து 2 lakhsக்கு அந்த மாதிரி லேண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, but now the market value of the same land is approximately around 5 lakhs அப்படின்னா the actual cost of the land at the time of purchase 2 lakhs. அதாவது என்னன்னா ஆக்சுவல் அமௌண்ட் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம்னா 10 ரூபாய் என்டர் பண்றோம். ஸோ விற்கிறது வந்திருக்கிறது போயிருக்குது அதெல்லாம் வந்து வேற இன்கம்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவல் காஸ்ட்ன்றது ஸோ 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம்னா அட் த டைம் ஆஃப் அதாவது விற்கும் போது அந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து 5,000 அப்படின்னா நம்ம வந்து 2,000 தான் என்டர் பண்ணுவோம். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷுட் பி என்டர்ட் இன் த அக்கௌண்டிங் புக் பட் நாட் பிரசன்ட் த மார்க்கெட் வேல்யூ. ஸோ வந்து இந்த மார்க்கெட் வேல்யூ என்டர் பண்ணக்கூடாது. The present market is ignored due to cost concept. The concept is applicable to fixed assets only building. So அந்த கான்செப்ட் அப்படின்றது only building, அதோட பில்டிங் ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து இதுல என்டர் பண்ணிக்குவோம். ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா என்னன்னா according to this concept it is assumed that the business will continue to exist for long period. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த கான்செப்ட் படி இது ஒரு அசம்ப்ஷன் தான். business will continue வந்து exist எவ்வளவு நாள் வரைக்கும் இதாகும் அப்படின்ற மாதிரி going concern அப்படின்னா அதான். so most of the business organization continue their business profitably for indefinite அப்படின்னா வரையறுக்க இயலாத அப்படின்னு அர்த்தம். and are considered our going concern. அதாவது மெனி பிசினஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருந்ததுன்னா நம்ம பிசினஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதான் எந்த ஒரு மினி பிசினஸோ என்னன்னா ஒரு வரையறுக்க முடியாத ஒரு காலத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கு. அதான் சொல்றாங்க on the basis of this concept the other parties enter into long time contract. ஸோ வந்து என்னன்னா அதர் பார்ட்டிஸ் வந்து இந்த பேசிஸை பொறுத்து லாங் டைம் கான்ட்ராக்ட் போட்டுக்குவாங்க. ஸோ 10 வருஷம் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு 10 வருஷத்துக்கு நீங்க இந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டுக்குவாங்க. அதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்றது. with the business organization giving loans, purchase bonds or invest funds in long time security. ஸோ அதனால வந்து லாங் டைம்
செக்யூரிட்டிஸ்ல அவங்க லோன் எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஸோ மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, it is a aim of every businessman earn maximum profit at maximum cost. அதாவது minimum cost. ஸோ கொஞ்சமா போட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்றதுக்கு தான் யாருனாலும் நினைப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியட், ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் இந்த 1 இயர்ல he tries to earn maximum profit. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம கம்பெனியோட ஏர்னிங் வந்து 10 lakhs அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஒரு 13 lakhs இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஸோ அதான் வந்து then he compared the profit with the previous year and he come to conclusion about the progress or downfall of the business. So last year compare பண்ணி அதை விட அதிகமா இருக்கா இல்ல அதை விட குறைஞ்சிருக்கா, why அப்படின்றத சர்ச் பண்ணுவாங்க. By this matching concept the proprietor can easily find out the profit or loss. So proprietor வந்து என்ன பண்ணுவாங்கன்னா profit or loss கண்டுபிடிச்சிடலாம். So இந்த மேட்சிங் கான்செப்ட்னா கம்பேரிட்டிவ் பண்ணி எழுதி ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. He can also make effort to improve the economy efficiency and increases the profit. So வந்து profit நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஸோ இன்க்ரீஸ் பண்றது, அதோட எக்கானமி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்ப்பாங்க. தென் ஆக்சுவல், அது அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். அக்ரூவல்னா உண்மை. ஸோ வந்து while preparing the financial statement all the revenue வருமானம் earned during a particular period. ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள ஏர்னிங் இன்கம் வந்து and all the expenses, ஸோ நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் included during the same period or to be recorded in the accounting register. ஸோ எல்லாமே தனித்தனியா அக்கௌண்டிங் ரெஜிஸ்டர்ல என்டர் பண்ணிட்டே இருக்கும். then only the proprietor can find out the actual financial position of the business. அப்பதான் நம்ம கிட்ட எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, அதுல ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்றது தெரியும் இன்கம் அப்படின்னு. then only the proprietor can find out the actual financial position. So அப்பதான் வந்து அவங்களோட actual financial position அப்படின்றது தெரியும். the revenue earned but not yet received is considered to be accrued and receivable. அதாவதுனா ரெவென்யூ அப்படின்றது ஏர்ன் பண்ணிருப்போம், வருமானம் அப்படின்னு not yet received is considered to be, அது இன்னும் வந்திருக்காது நம்ம கையில. ஸோ நம்ம வருமானம்ன்றது நமக்கு இருக்கும் பட் வந்து வந்திருக்காது. அதான் வந்து accrued receivable அப்படின்னா நம்ம கையில வந்திருக்காது ஆனா அது வருமானம் தான். அப்படி the expenses included but not yet paid in cash. ஸோ கேஷா அது நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் லேட்டா கொண்டு இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் மெதுவாக கொடுக்குறாங்கல்ல, இந்த இஎம்ஐஸ் எல்லாம் வருதுல்ல, அதான். ஸோ அதான் வந்து accrued and accrued அப்படின்றோம். accrued கான்செப்ட் இல்லை தான். ஸோ செக்யூர்டு ஹோமு, ஸோ accrued டியூஸ், ஹோம் லோனு, டியூஸ் இதெல்லாம் கட்டுறோம்ல, these accrued income and accrued dues are to be, அதாவது சிறுக வருமானம் அப்படின்ற மாதிரி கடன் தொகை டியூனா கொடுக்க வேண்டியது are to be entered in account book while preparing. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க நம்ம என்டர் பண்ணிருவோம். ஸோ அண்டர் திஸ் கான்செப்ட் கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட். ஸோ கேஷ் எவ்வளோ இருக்கு, கிரெடிட் எவ்வளோ இருக்குன்றது தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. திஸ் கான்செப்ட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபைண்டிங் அவுட் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிசினஸ் டியூரிங் த பார்ட்டிகுலர் பீரியட். ஸோ இது மூலமா நமக்கு எவ்வளவு ஏர்னிங் அந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து நமக்கு டிஃப்ரெண்ட், அதாவது அக்கௌண்டிங் கான்செப்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட், கன்வென்ஷன் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு இதுல என்னென்ன என்டர் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். தென் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத, அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ல இவ்வளோ இருக்கு. அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ல பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.